கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் கைதான மாதேஷிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கியதாக வெளியான தகவலை அடுத்து பெட்ரோல் பங்கிற்கு சீல் வைக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெசி ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லெசி ராஜா, விவரங்களை பதிவு செய்யுங்க. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் அருகே 60 பேர் உயிர்ந்துள்ளார்கள். இந்த உயிரிழப்பு தொடர்பாக முக்கிய குற்றவாளியான மாதேஷை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இவரை விசாரணை மேற்கொண்ட போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வீரப்பெருமநல்லூர் ஊரில் இயங்காத பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்டது சிபிசிஐடி கண்டுபிடித்துள்ளனர். அதாவது கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தில் கைதான மாதேஷிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் காவலில் எடுத்து மாதேஷை விசாரித்த போது அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. பண்ருட்டி அருகே வீரப்பெருமநல்லூர் பகுதியில் உள்ள இயங்காத பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கியதாக தகவல் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் பங்கின் கீழே புதைக்கப்பட்டிருக்கும் பெட்ரோல் பங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கியுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. அந்த இடத்திற்கு நேரில் வந்து விசாரித்த சிபிசிஐடி போலீசார் பெட்ரோல் பங்குகளுக்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டனர். பெட்ரோல் பங்கில் உள்ள டேங்குகளை ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு எவ்வளவு மெத்தனால் உள்ள இருக்கும் என்பதும் தெரிய வரும். இதனால் அந்த இயங்காத பெட்ரோல் பங்கிற்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளனர்.